வாழ மாப்பிள, மச்சான் எப்படி சாப்பிடணும் சொல்லி தரேன். இதை இப்படி கையில எடுத்துக்கிட்டு விஜயகாந்த் மீனை வாயில வச்சு ஒரே இழப்பா இருப்பாரு, முழு மூணு தெரியாருமே. அந்த மாதிரி சரட்டு ஒரே இருப்பாரு தண்ணி அம்போட்டு தான் வந்துடுச்சா. இப்ப பச்சை மொச்சை கச்சை கருவாடு நினைச்சிட்டு வாயில வச்சிருந்தேன். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். என்னதான் பல விதமான ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் வந்தாலும் பசி ஆறணும் அப்படின்னா நம்ம பிள்ளைய கஞ்சி தான். கஞ்சிய சட்டில ஊத்திக்கிட்டு ஊறுவாய கொஞ்சம் போட்டுக்கிட்டு பழைய குழம்ப கொஞ்சம் ஊத்திக்கிட்டு பிணைஞ்சி அடிச்சா சஹா. இப்ப நினைச்சாலும் வாயில எச்சு ஊறுதப்பா. நீங்க யாராவது ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இப்ப பெரும்பாலான வீடுகள்ல பழைய கஞ்சியவே யூஸ் பண்றது இல்ல. கஞ்சி வேணும்னா சுடுகஞ்சி செய்யறாங்க. பழைய கஞ்சி கேட்டோம்னா சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும் அப்படின்னு முழுசா ஒதுக்கிறாங்க. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத எண்ணி பாக்குறத விட நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கறத இடையில நினைச்சு பாக்குறது நம்மளுக்கு மிக அவசியம். ஐ லவ் பழைய கஞ்சி பட்ட ஊர், ஆல்வேஸ் அல்டிமேட்.